Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். அதாவது மத்த முறுக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த முறுக்கு சான்ஸ்லெஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்க்கிறதுக்கு அழகாவும் வெண்மையாவும் இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில 4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்த பருப்பு எடுத்துருக்கேன். முழு உளுந்து எடுத்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்தாலே போதும். கொஞ்சம் லைட்டாக சிவந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எட்டை எடுத்துடலாம். எட்டை எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. ரொம்ப சிவந்துடக்கூடாது, முறுக்கு கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஆறிடுச்சு. ஆறினதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடியை யூஸ் பண்ணி அதை நம்ம சலிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் முத்தின காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு மூலி தேங்காய்னு சொல்லுவாங்க. தேங்காய் முத்தின காயை எடுத்துக்கங்க. இளங்காயை எடுக்கக்கூடாது. இளங்காயை எடுத்திங்கன்னா அதில் தேங்காய் பால் கிடைக்காது, முறுக்கும் சுவை இருக்காது, சீக்கிரமாக கெட்டுடும். இந்த மாதிரி நம்ம முத்தின காயை எடுத்தோம்னா நல்ல சுவை இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனால் கெட்டு போகாது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். முறுக்கும் நல்ல வெண்மையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நீங்கள் தேங்காய் துருகிறத யூஸ் பண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருகிறத யூஸ் பண்ணலை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதுலேருந்து அந்த கருப்பு கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி அரிஞ்சிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஓடை எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி தேங்காய் பாலை எடுத்து எட்ட வச்சுக்கலாம். அடுத்ததாக வேறு ஒரு க்ளீன் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். பச்சரிசி மாவு சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சப்போஸ் கடையில் தான் வாங்க போகிறீங்கன்னா முறுக்கு மாவுக்கு பதிலாக இடியாப்ப மாவுன்னு விற்கும் பாருங்கள், அதை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். முறுக்கு நல்ல வெண்மையாக இருக்கும். அந்த ஒரு முறுக்கு ரொம்ப பொலபொலன்னு ரொம்ப பொறுப்பொருன்னு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முறுக்கு மாவு பயன்படுத்திங்கன்னா பட்டுன்னு சிவந்து வந்துடுது. இது என்னுடைய அனுபவம். நீங்கள் வேணால் இந்த மெத்தடை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ட மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தப்பருப்பு பொடியும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக உளுந்தப்பருப்பு பொடி 4 டீஸ்பூன் அளவுக்கு வரும். அதுக்கு அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, அதாவது உடச்சக்கடலை பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உடச்சக்கடலையே நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கரெக்டான ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அதாவது உளுந்தப்பருப்பு 1னா பொட்டுக்கடலை பொடி உடச்சக்கடலை பொடி பாதி எடுக்கணும். வேணும்னா இது கூட நீங்கள் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல இன்றைக்கி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்குங்க. அடுத்ததாக இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் கரெக்டாக 1 கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் வேறு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சில மாவு தண்ணி இழுக்கும், சில மாவு தண்ணி இருக்காது. அதனால தான் நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தண்ணி பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. அதாவது வெறும் தண்ணி சேர்க்காம நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காயிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி மறுபடியும் அதுலேருந்து வரும். அதாவது 2வது பாலுன்னு சொல்லுவாங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சிருங்க. ரொம்ப தண்ணி விட்டு பிசையாதீங்க. பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு முறுக்கு மாவை கொண்டு வந்துருங்க. இப்போ இது ஆஸ் யூஷுவலாக நம்ம முறுக்கு வச்சிருக்கு இல்லையா, அந்த 3 குழல் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் போட போகிறேன். கொஞ்சம் அனுபவக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா நேரடியாக எண்ணெய் சட்டியில் விடுவாங்க. புதுசாக இருக்கிறவங்க கற்றுக்கிட்டுமேன்றதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு தட்டில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு 4 எல்லாம் ஒரு 5 ரவுண்டு ரவுண்டு வந்த பிறகு இதை நம்ம எண்ணெய் சட்டியில் விட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மீடியம் ஹாட்டில் இருக்கணும். ரொம்ப ஹாட்டில் இருந்துச்சுன்னா பட்டுன்னு முறுக்கு உடைந்து தீஞ்சிரும், உள்ள மாவு வேகாமல் போயிடும். அதனால் எண்ணெய் மீடியம் ஹாட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். வச்சுருங்க. பொறுமையாக நிதானமாக போட்டு அழகாக எடுங்க. உங்களுக்கு கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில் முறுக்கு போட்ட உடனே மேலே இந்த மாதிரி உப்பி வரும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி விடுங்க. டர்ன் பண்ணி விட்டுட்டு இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம்னாலும் அதாவது இந்த ஈர சலசலப்பே அடங்கின பிறகும் முறுக்கு தீஞ்சு போகாது. அதாவது ரொம்ப சிவந்து போகாது. இப்போ இதே முறுக்கே நீங்கள் அதிகமான குவான்டிட்டிலையும் செய்யலாம். அதுவும் நான் அளவு சொல்லிடுறேன். 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுக்கணும். அதில் பாதி 75 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை எடுக்கணும். எள்ளு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஓமம் 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் வெண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் தேங்காய் முக்கியமாக தேங்காய் வந்து கரெக்டாக 1.5 மூடி தேங்காய்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தேங்காய் ப்ளஸ் இன்னொரு அரை தேங்காய் 1.5 மூடி தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த முறுக்கில் ஈர சலசலப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு பாருங்கள். அடங்கின பிறகும் முறுக்கு உங்களுக்கு சிவந்து வரவே இல்லை பாருங்கள். நல்ல வெண்மையாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஆனால் தயவு செய்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா முறுக்கு உடைந்து பட்டுன்னு வந்து மேலே கறிக்கிடும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். இப்போ நம்முடைய சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் செய்யாதீங்க. தேங்காய் பால் முறுக்கு மட்டுமே எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 நாள் தான் வந்து அதனுடைய சுவை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரல் அடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது. ஸோ வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் நீங்களும் அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்ததுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. Thank you.